ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ராஜன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பற்றி பார்த்துருந்தோம். இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், நான் அந்த லிங்க்ஸ் எல்லாம் கீழே போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம், அப்புறம் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் சேனல் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். என்ட்ரி, எக்ஸிட்ஸு, ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு இதெல்லாம் எங்கே வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஏதாச்சும் ட்ரேட் எடுத்துருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். சேனல் பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான பேட்டர்ன் மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து சேனல் பேட்டர்ன். கான்செப்ட் அதே தான். என்னென்னா ட்ரையாங்கிளுக்கும் சேனலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, ட்ரையாங்கிளில் வந்து ரெண்டு சைடும் ப்ரெஷர் கொடுப்பாங்க இல்லையா? செல்லர்ஸ் வந்து லோவர் ப்ரைஸில் ப்ரெஷர் கொடுப்பாங்க, பையர்ஸ் வந்து ஹையர் ப்ரைஸில் ப்ரெஷர் கொடுப்பாங்க. பட் சேனல் பேட்டர்னில் வந்து அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்காது, புரியுதா? ஸோ இதில் எய்தர் சேனல் பேட்டர்ன் இப்படி இருக்கலாம், இல்லைனா இப்படியும் இருக்கலாம், இல்லைனா ஹரிசான்டலாகவும் இருக்கலாம். ஸோ எப்படினாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மல் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்ப்போம். இப்படி எடுத்துப்போம், ஹரிசான்டல் பேட்டர்ன் வச்சுப்போம், ஓகேவா? ஸோ ரெண்டு சைடும் இதான் 100ன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு சைடும் இது வந்து 200ன்னு வச்சுக்கலாம். இது 200, இது 100. ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவல் ப்ரெஷர். 100 வரும்போது தான் வாங்குவேன், மேலே இருக்கிறவன் நான் 200 போகும்போது தான் விற்பேன் அப்படின்ட்டு ரெண்டு சைடும் ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம இங்கே வாங்குவோம், அண்ட் அகெயின் பிரேக் டவுன் ஆகும்போது நம்ம இங்கே செல் பண்ணுவோம். ஸோ இதுதான் கான்செப்டு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நிறைய சப்போர்ட் இருக்கும், ஓகேவா? இப்படி வச்சுக்கலாம். கீழே நிறைய சப்போர்ட் இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னை வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், மேலே வரையணுன்ட்டு தேவையில்லை, ஓகேவா? மேலே அன்ஈவனாக இருந்து கீழே ஈவனாக ஒரு இடத்துல வாங்குறாங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் இட், அண்ட் தட் இஸ் வாட் வி கால் அஸ் ட்ரெண்ட் லைன், ஓகேவா? ஸோ கீழே மட்டும் வரைஞ்சால் நம்ம ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம், மேலேயும் கீழேயும் வரைஞ்சால் அது சேனல் பேட்டர்னு சொல்லுவோம். பாட்டம் ட்ரெண்ட் லைன்னு சொல்லலாம். சேனல் பேட்டர்னில் கீழே இருக்கிறது பாட்டம் ட்ரெண்ட் லைன், மேலே இருக்கிறது டாப் ட்ரெண்ட் லைன், என்னனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அகெயின் இந்த தியரட்டிக்கலாக அப்படியே இருக்காது, ஆப்வியஸாக ஒரு சேஞ்சஸ்லாம் இருக்க தான் செய்யும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியாது, பிகினர்ஸ்க்கு நீங்கள் வரைய தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் பேட்டர்ன் வரையாமையே என் கண்ணுக்கு பேட்டர்ன் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் 4-5 வருஷமாக இது தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு உடனே வராது, ஒரு 3-4 months ஆகும், ப்ராபப்ளி 6 months கூட ஆகலாம், 1 year கூட ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் யூ புட் இன் த ஹோம் ஒர்க். எப்படி சொல்கிறது, நீங்கள் 5 வருஷமாக இருந்துட்டு கூட ஹோம் ஒர்க்கே பண்ணாமல், ஸோ நிறைய பேர் நானே பார்த்துருக்குறேன், 5-10 வருஷமாலாம் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு இன்னும் பேட்டர்ன் எப்படி வரையணும்னு கரெக்டாக தெரியாது. ஸோ நீங்கள் 6 மாதத்துலேயே கூட ப்ரோ ஆகலாம், இல்லை 10 வருஷமாக இருந்து கூட ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணவங்கலாம் ஒரு 3 months ஆகும், மினிமம் ஒரு 3 months to 6 months ஆகும் டு ட்ரா குட் பேட்டர்ன்ஸ். ஸோ இதுதான் சேனல் பேட்டர்ன். இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நல்லா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பாட்டம்லேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் பிரேக் அவுட்டு. இந்த பாயிண்டில் தான் நம்ம வாங்குவோம், ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம். லுக் அட் த மூவ் விச் இஸ் அரவுண்ட் 30%. ஸோ விச் இஸ் மோர் தென் எனஃப், இல்லைங்களா? 30% எவ்வளோ டைமில்? 1.5 months வந்துருச்சு. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, கரெக்டாக போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் 2 months. 30% 2 monthsன்றது ரொம்பவே ஜாஸ்தி இல்லையா? இதுதான் சேனல் பேட்டர்னோட எக்ஸாம்பிள். இன்னொரு வகை இருக்குது, விச் இஸ் எக்ஸ்பேண்டட் சேனல் பேட்டர்ன். எக்ஸ்பேண்டட் சேனல் பேட்டர்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட அப்படியே ஆப்போசிட்.
மோஸ்ட்லி என்ன ஆகும்னா பையர்ஸ் லோவர் ப்ரைஸில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு. அதே மாதிரி செல்லர்ஸு ஹையர் ப்ரைஸில் செல் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்னில் அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்துருப்போம் இல்லையா. செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கீழே வந்ததுக்கப்புறம் நான் வாங்கி என்ன சொல்கிறது, லைக் இப்போது போன தடவை வந்து 50ல் செல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தடவை 40லேயே செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அக்ரெசிவாக. ஆனால் இதில் அப்படியே ஆப்போசிட். போன தடவை 50ல் விற்றாங்கன்னா இந்த தடவை 60ல் விற்பாங்க. ரெண்டு சைடும் கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி டு ட்ரேட் பிகாஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் போய் வாங்கக்கூடாது. ஏன்னா இதுவே ஒரு ஹியூஜ் மூவாக இருக்கும். ஸோ அது வந்து இப்போதைக்கு நீங்கள் வெறும் சேனல் பேட்டர்ன் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்டட் சேனல் பேட்டர்ன் வந்து as I mentioned it's quite tricky, லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ராபப்ளி in the future I'll explain in detail. ஓகேவா. இந்த கிரைன்வெல் நார்டன் வந்து நான் ரீசெண்டாக ட்ரேட் பண்ண ஸ்டாக்கு. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஓகே. இதில் இன்னொரு மெயின் டவுட் வந்து க்ளோஸ், லைக் நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் மெட்ராஸ் ட்ரேடல் ஆரம்பிக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நீங்கள் ஏன் க்ளோஸ் பேஸ்டாக ட்ரா பண்ணுறீங்க, ஏன்னா தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த விக் பேஸ்டு தான் ட்ரா பண்ணுவாங்க, இப்படி தான் ட்ரா பண்ணுவாங்க. லைக் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, நீங்கள் தப்பாக வரைகிறீங்க, க்ளோஸ் பேஸ்டில் ட்ராவே பண்ணக்கூடாது, பாடி பேஸ்டாக பண்ணக்கூடாது, விக் பேஸ்டில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸு. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து க்ளோஸ் பேஸ்டு. ஏன்னா க்ளோஸ் பேஸ்டில் வச்சா என்னால் அதர் டச் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கேண்டில்ஸ் அவங்களோட தொட முடிச்சுன்னா இட் இஸ் அ குட் இட்ஸ் அ குட் வே டு ட்ரா அ பேட்டர்ன். விக்கு மூலமாக நான் ட்ரா பண்ணேன்னா இட்ஸ் ஜஸ்ட் 1 or 2. புரியுதுங்களா. இதில் ஓகே, இதில் ஆல்மோஸ்ட் தொட முடியுது. பட் அதர் சிமிலர் பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் விக் பேஸ்டாக ட்ரை பண்ணேன்னா 1 or 2 கேண்டில்ஸ் தான் டச் பண்ண முடியும். அதுவே நான் க்ளோஸ் பேஸ்டு வச்சிங்கன்னா என்ன சொல்கிறது, நிறைய டச் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மோர் டச் பாயிண்ட்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு பெட்டர் பேட்டர்ன். பட் நவ் ஆஃப்டர் a year lot of people have started to draw based on close. ஆனால் நான் ஆரம்பிக்கும் போது லைக் வெரி ஃபியூ வேர் ட்ராயிங் பேஸ்ட் ஆன் க்ளோஸ்ட். 90% வந்து விக் பேஸ்டு தான் ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு க்ளோஸ் பேஸ்டு தாங்க பிடிக்கும். லைக் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி சொல்கிறேன். நீங்கள் விக் படி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும் ஓகே, நத்திங் ராங்னு சொல்ல மாட்டேன், ராங் தான், பட் இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் நான் வெறும் விக்கை மட்டும் இப்படி ட்ரா பண்ணேன்னா எவ்வளோ மொக்கையாக இருக்குது இந்த பேட்டர்ன். அதுவே நான் க்ளோஸ் பேஸ்டாக பண்ணேன்னா see how much candles I can touch here. கரெக்டுங்களா. ஸோ க்ளோஸ் பேஸ்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. பட் தியரிட்டிக்கலாக புக்லேயும் சரி, ஏன்னோ வெறும் ட்ரைனிங் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் சரி, அவங்க வந்து விக் பேஸ்ட் பண்ணி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் எனக்கு இது தான் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா. ஓகே, இது நான் எப்படி ட்ரேட் பண்ணேன்றதை நான் அந்த மெட்ராஸ் ட்ரேடர் யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன். ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த எக்ஸ்பேண்டட் சேனலை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், see how beautiful it is. இதில் தான் நான் வாங்கியிருந்தேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஆரோ ஃபார்மா இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து 2015 ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸாக அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகுதுன்னா இட்ஸ் அ குட் திங். அண்ட் அகெயின் ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்படியே சூப்பராக அப்படி மேலே போகும்ன்ட்டு இல்லை, கண்டிப்பாக ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கும், நம்மளை எமோஷனை தூண்டுற மாதிரியே ஏதாச்சும் பண்ணிட்டு தான் மேலே போகும். லைக் இந்த புக்கிஷ் நாலேஜில் இருக்கும் இல்லையா, பிரேக் அவுட் ஆனால் மேலே பயங்கரம் போகும் அப்படின்லாம் எந்த பேட்டர்னும் இருக்காது. ட்ரையாங்கிள் பேட்டர்னும் சரி, நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா பேட்டர்னும் சரி ரூல் பேஸ்டாக இருக்காதுங்க. அதுதான் உண்மை. இப்போ நான் ஒரு சேனல் பேட்டர்னே சொல்லி கொடுக்குறனாலும் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் இல்லையா. எல்லா தரமையும் ஒரே இது நடந்தால் எல்லாருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, அந்த மொமெண்ட்டை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும். லைக்
என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆரோ ஃபார்மாகவே எடுத்துப்போம். இந்த பேட்டர்னை நான் இங்கே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே மெட்டாஸ்ட்ரேடர் சேனலில் ஒன் ஆஃப் த வீடியோவில் போட்டிருந்தேன். மேபி யாராச்சும் பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைக் இங்கே தான் போட்டிருந்தேன். இது எந்த கேண்டல்னு கரெக்டாக தெரில. ஸோ என்னாச்சு, வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு என்ன இருக்கும், மேலே கொஞ்சம் போயிட்டு லுக் அட் திஸ், ஆல்மோஸ்ட் 2 months கீழே தான் போயிடுச்சு. 17% கீழே இருந்துச்சு. 2 மாதத்துக்கு நீங்கள் அமைதியாக ஹோல்ட் பண்ணிருக்கணும், புரியுதுங்களா? இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹைண்ட்சைட்டில். பட் நீங்கள் 2 மாதன்றது நீங்கள் ஹோல்ட் பண்ணிருக்கும்போது மற்ற ஸ்டாக்லாம் மேலே போய்கிட்டு இருக்கும். அப்போது நீங்கள் ஹோல்ட் பண்ணிருக்கணும். ஸோ இங்கே தான் மோஸ்ட்லி எல்லோரும் கிவ் அப் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல லைனை பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். மோஸ்ட்லி எல்லோரும் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. என்ன ஆயிடுச்சு, ஒரு 1.5 மாதம் இந்த ட்ரெண்ட் லைன்லேயே விளாண்டுட்டுருக்கு. இங்கே தான் ஒரு 70 to 80% ஆஃப் த பீப்புள் ஹூ பாட் இட் ஹியர் வுட் ஹவ் கிவன் அப், புரியுதுங்களா? ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் கண்டிப்பாக வரும். இல்லைனா மொத்த ட்ரேடையும் ஒரே ட்ரேடில், அதாவது மொத்த காசையும் ஒரே ட்ரேடில் போட்டுட்டு உட்காந்துருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட 1 லட்சம் இருக்குன்னா 5% தான், அதாவது 5000 தான் ஒரு ட்ரேடில் போடணும் அப்படின்றது தான் ரூல்ஸு. பட் யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்களால ஹோல்டும் பண்ண முடியாது. இப்போது இது அதுதான் நான் சொன்ன மாதிரியே, நான் இது பிரேக் அவுட் ஆகும்போது தான் வாங்கினேன். இன்னும் நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 9 monthsன்னு நினைக்கிறேன், இல்லை 10 months. ஸோ லாஸ்ட் அக்டோபர்லேயே அப்போது வாங்கினேன். லெட்ஸ் சி, இதுலேயே பார்ப்போம். ஜூலை, ஓகே. நான் ஜூலையில் கரெக்டாக தெரில எந்த டேட்டில் வாங்கினேன்றது. பட் ஐம் ஸ்டில் ஹோல்டிங் ஆன் டு இட். ஸோ இதுதான் 2வது தடவை பாருங்கள். ஓகே, மேலே போயிடுச்சுடா அப்பா சாமி அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்போது திரும்பியும் ஒரு 1.5 மாதம் கீழே போச்சு. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்டில் தான் எல்லோரும் மோஸ்ட்லி கிவ் அப் பண்ணிடுவாங்க. அண்ட் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கண்டிப்பாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பற்றி பார்ப்போம். கிரானியூல்ஸு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். என்னாச்சு, 1 2 3 4 5 ரெசிஸ்டன்ஸ் அட் த டாப். அப்புறம் சூப்பராக ஒரு சப்போர்ட்டும் எடுத்துருக்கு. அண்ட் இதையும் அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் என்னாச்சு, பிரேக் அவுட் ஆகி இந்த ட்விஸ்ட்டை பார்த்தீங்களா, மேலே பிரேக் அவுட் ஆகி திரும்ப ரீடெஸ்ட்டில் கேப் டவுனும் ஆகி அதுக்கப்புறம் மேலே போச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, அதை ஹிட் ஆகி மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் திரும்ப வாங்குறதுக்கு மக்கள் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு 150%. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, லைக் எல்லாமே அப்படியே ஜாலியாக ஈஸியாக இருக்காது. ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஏதாச்சும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லையும் சரி, இந்த பேட்டர்ன்லையும் சரி, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லா பேட்டர்ன்லையும் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆல்தோ எல்லாமே சேனல் பேட்டர்னாலும் ஒவ்வொரு சேனல் பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வால்யூமை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு டேட்டாவை எடுக்கலாம். டேட்டா இந்த சென்ஸ் ஏதாச்சும் ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஓகே புல் பயாஸ்டாக தான் இருக்குது, தெர் இஸ் நோ அப்படின்ற மாதிரி இதை பற்றி தான் நம்ம அட்வான்ஸ்டாக நம்ம கோர்ஸில் பார்ப்போம். லைக் இதை ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போட முடியாது, ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஸ்டாக்கும் நான் எப்படி ட்ரேட் பண்ணேன்றதை தான் நான் என்னோடய கம்யூனிட்டியில் என்னோடய மெம்பர்ஷிப்பில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் வீடியோஸ்லேருந்து யூ கேன் மேக் மணி, அதுக்கப்புறம் யூ கேன் ஜாயின் இஃப் யூ ஹாவ் மேட் மணி ஃப்ரம் மை யூடியூப் சேனல், ஓகேவா? ஸோ இது சேனல் பேட்டர்ன் உள்ள ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ நவ் இட்ஸ் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஸ்டாக் செம ஃபாஸ்ட்டாக மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக இட் வில் கன்சாலிடேட் ஃபார் சம் டைம். ஸோ அது எவ்வளோ நாளைக்கு கன்சாலிடேட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இந்த சென்ஸ் யாருக்குமே லைக் இன்ஸ்டியூட்ஸ்க்கு கூட தெரியாது. ஸோ அவ்வளோதான், இதுதான் சேனல் பேட்டர்னோட எக்ஸாம்பிள்ஸ். இஃப் யூ கைஸ் ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னாலும் சொல்லுங்கள். நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி
தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ஏன்னா இதோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ அண்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்றது எனக்கே தெரியாது. ஸோ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். ஐ வில் see you soon.